கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் எவன் நடக்கிறான் அவன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து உன் வழியில நடக்கிற நீ பாக்கியவான் கிடையாது. எது உன் வழி? நான் வழி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, நீங்களாம் கர்த்தருக்கு பயப்படலீங்க, அவர் வழியில் நடக்குது. அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அவர் வழியில் நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படலீங்களா இல்லையா? நீங்க எல்லாரும் பயப்படுறோம், ஆனா அவர் வழியில் என்ன பண்றது இல்ல, நடக்குது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வழியில் நடக்கணும். அப்பதான் உங்க வீட்டுல திராட்சை ரசம் குடுறாலும், உன் மனைவி ஒழுங்கா இருப்பாங்க, உன் பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க, உன் வீட்டுல சமாதானம் பெருகும், உன் கையில பேச நீ சாப்பிடுவ, உன் பாக்கிய நன்மை உண்டா இருக்கும், உன் பிள்ளைகளை காண முடியும். அவர் வழியில் நடக்காம இதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாமா? நீ அவர் வழியில் நடந்தாதான் நம்ம அர்த்ததான வசனம். அவர் வழியில் நீ நடந்தாதான் நீ சம்பாதித்து சாப்பிட முடியும். எனக்கு நான் எதுவுமே வாங்கிக்கிறது இல்லை ஐயா. அல்லேலூயா. எனக்கு நான் எதுவுமே வாங்கிக்கிறது இல்லை ஐயா. நான் சம்பாதிக்கிறதுலாம் வட்டி கட்டுறேன், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் லோன் கட்டுறேன், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் குடும்பத்தை இப்படி தான் போயிட்டு ஐயா. ஐயா, கர்த்தருடைய வழியில் நடந்தேனா? அல்லேலூயா. அவர் வழியில் நடக்கிறது எவனோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறது எவனோ அவன் பாக்கியவனா இருப்பான். அப்பதான் அவன் கைகளுக்கு பிரயாசத்தை சாப்பிட முடியும். உனக்கு பாக்கியமோ நன்மையோ உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்புறம் அப்ப எனக்கு திராட்சை கொடியா இருக்குது, திராட்சை செடியா இருக்குது. அல்லேலூயா. நீ அவர் வழியில் நடக்கணும்னா அது கூட கொஞ்சம் செடியா தான் இருக்கும், எப்பவும் ஒரு எஸ்ல தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தேன், நான் திராட்சை கொடியா இருக்கும்பா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீங்க நடக்கல அப்படின்னு சொன்னா அது கூட கொஞ்சம் இருக்கும், அது உங்களுக்கு எப்பவுமே சொந்தனா தான் இருக்கும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க பழக்கத்துடைய பிள்ளைங்க. குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த ஒரு அமைப்பு. அது நாம் தான் சரியா வழி நடத்தணும், நாம் தான் தலைவரா இருக்கிறோம். அல்லேலூயா. அது நம்ம சரியான ரீதியில் என்ன பண்ணணும், கொண்டு போகணும். அல்லேலூயா. பிரிசா நான் சொல்லிச்சு, டாடி மம்மி ஆச்சு தெத்திலாமா ஆச்சு. நான் தான் சொன்னேன், சரிம்மா ஆச்சு தெத்திலாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அசிதத்துல எனக்கு யார் சோறு கொடுக்குது, எனக்கு யார் குடிக்க வைக்குது, என்னை யார் பார்த்துக்குது அப்படின்னு. அப்போ திடீர்னு ஆழ்வாடர் அவர் பேசினாரு. இப்போ அவங்க பொண்ணு அவங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சோறு கிடையாது, அவங்க குளிக்க வைக்க முடியாது, அவங்க பார்த்துக்க முடியாது பத்திரமா. கர்த்தருடைய பிள்ளைங்க நான் உன்னை விட்டு வெளியே போயிட்டானா உன்னை யாருப்பா பார்த்துக்குதுன்னு கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவெல்லாம் போனா கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால வாழ முடியும். யோசிச்சு பார்த்தா 5 நிமிஷம் கூட என்னால் வாழ முடியும். அல்லேலூயா. உலகத்தோட கூட வாழலாம் நிறைய நாட்கள்ல. அப்பதான் எனக்கு வசனம் எனக்கு கிடைச்சது, மனைவி உன் வீட்டவர்கள் கனி தரும் திராட்சை கொடியை போல இருக்க வேண்டும். திராட்சை கொடி எப்படி இருக்கும்? என்ன கலரா இருக்கும்? பச்சை கலரா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கும்? கொத்து கொத்த காய்க்குமா? அது அழகுலாம் கொத்து கொத்தா இருந்தா அழகு இல்லாது. அல்லேலூயா. அப்ப அந்த அழகா என்ன பண்ணும்? கொத்து கொத்தா காய்க்கும், அது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், அந்த இடத்துல வாசனையும் நல்லா வீசும். அதுக்கப்புறம் அதை பறித்து சாப்பிடும் போது இனிப்பாகவும் இருக்கும், அதை அரைச்சு சாப்பிடும் போது ஜூஸும் நல்லா இருக்கும், அதை சாப்பிடும்போது நம்ம உடம்பும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயந்தேனா அவருடைய வழியில நீ நடக்கும்போது உன் மனைவி இப்படிதான் இருப்பாங்க, நீ சம்பாதிச்சு வந்து நீ சாப்பிடலாம், உன் மனைவி நம்ம உன் வீட்டார்கள் கணித திராட்சை கடி போல இருப்பாங்க, உன் பிள்ளைகள் யாரா குடும்பத்தோட சாப்பிடுறீங்களா? பாரு குடும்பத்தோட
குடும்பத்தோட சாப்பிடுறீங்களா? அப்போ நீ வந்தா நீ போட்டு சாப்பிடுறது, நான் வந்தா நான் போட்டு சாப்பிடுறது, ஊற்றி வச்சிருது, மூடி வச்சிருது, அதான் சாப்பிடுவோம். நம்ம வேலையை நிமித்தமாக நம்ம சாப்பிடுவோம், அது வேற விஷயம். வார்த்தை ஒரு நாள் தான் சாப்பிடுறீங்களா? அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் மத்திய சுற்றிலும் ஒலிவ மலை கரண்டுகளை போல இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஏன்னா ஏறலையோ இல்லை இதுல கஞ்சாச்சு உட்காந்து இருக்குது. அல்லேலூயா. பிள்ளை எங்க இருக்குன்னு பார்க்கலாம், அதான் உன் பிரதான வேலையை. அவன் எங்கன்னா போயிருப்பான், விளாண்டுருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. சொல்லலாம் என் பிள்ளை தான் சேர்த்து இல்லையா, அது வாங்கிறதுக்கு அது வேணுமா? அல்லேலூயா. இந்த ஊர்லயே ஒரு பொம்பளை 5 இடத்துல இடம் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் பிள்ளை இந்த ஊர்ல இல்லை, வாங்கவும் இல்லை. அல்லேலூயா. கரெக்டாக இருக்கணுங்க. அப்பதான் எது இடத்துல இடம் வாங்கி வச்சாலும் சரி. இந்த ஊர்ல வாழணும்னா வசதிமா வாழணும் பிள்ளைங்க. அல்லேலூயா. அது வசம் தான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுறவன் இப்படி தான் இருப்பான். வாசிங்க. கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளிலே எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் குடும்பத்துல வரணும் அப்படின்னா நீ கர்த்தருக்கு பயப்படணும். பணம் உனக்கு வரணும் அப்படின்னு கர்த்தருக்கு பயப்படணும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணும். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பேங்க் காரர் சொன்னலாம் அவங்களை பார்த்து, சார் 0 பேலன்ஸ் இருக்காதீங்க, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க சார். இது ஒரு வேலை இது வரைக்கும் ஒரு பேங்க்ல 0 பேலன்ஸாக இருக்கலாம், இருக்கிற 500 ரூபா கூட இருக்கலாம், அமைச்சிருக்கலாம். இதிலிருந்து சொல்றேன், அம்மான கத்துட்டு பிள்ளைங்க கத்துட்டு பயணம் இல்லைண்ணா இருப்பு தொகை அப்படியே தான் இருக்கும். கத்தர் உங்க கைகளில் பிரயாசம் உங்க குடும்பத்தையும் உங்களை எதிர்காலம் ஆசீர்வதிப்பாரு. நிறைய பேர் சொல்லலாம் பணம் ஒரு பிரச்சனை இல்லையா, சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. பணம் மேட்டர் கிடையாது தான், சமாதானம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். அல்லேலூயா. நான் உடனே ஒன்று சொல்றேங்கய்யா, அவர் உங்க பணத்தெல்லாம் கேட்கறது இல்லையா, உங்களுடைய எல்லா இதுமே அவர் கேட்கறது இல்லையா. அவர் தான் கேட்கறாருன்னா நீ பரிசுத்தமா ஆனதான் கேட்கறாரு. நிறைய சபையில ஏமாச்சுக்கிறாங்க. இப்போ சபையில கொடுக்குறவங்க வந்தாங்க வச்சுக்கா, சத்தியத்தை பேச மாட்டாங்க. ஐயோ இந்த சபைக்கு இவர் கொடுக்குறாரு, இவர் கொடுத்து நின்று பொழுது அவர் தசம்பாங்க கொடுக்குறாரு, அவர் காணி கொடுக்குறாரு, ஆனால் அவர் பற்றி நம்ம பேசக்கூடாது, அவர் சர்ச்சை விட்டு நின்றுவாரு, வேற சர்ச்சைக்கு போயிடுவாரு. இது பிடிப்பு இல்லை, அழைப்பு. அல்லேலூயா. நீ கொடுத்தாலும் சரி இப்பதான் பேசுவேன், நீ கொடுக்கலாம் சரி இப்பதான் பேசுவேன், நீ கொடுத்தாலும் நடக்கும் ஊழியம், நீ கொடுக்கலாம் ஊழியம் நடக்கும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அல்லேலூயா. கவனிங்க, அதான் சொல்றேன், நீங்க இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் விட்டுடணும். எதை விட்டுணும்? கர்த்தருக்கு பயப்படுதுன்னா 9 மணிக்கு ஆறாதுன்னா 9 மணிக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுது 9 மணிக்கு வராம 11 மணிக்கு வந்தா எப்படி கர்த்தருக்கு பயப்படுறதா இருக்க முடியும்? 12 மணிக்கு வந்தா எப்படி? இப்போ உடனே வருவான். 12 மணிக்கு வந்தா எப்படி கர்த்தருக்கு பயப்படுறதா இருக்கும்? 10 மணிக்கு வந்தா எப்படி கர்த்தருக்கு பயப்படுறதா இருக்கும்? வெயில் காலம் வந்துச்சு, 11 மணிக்கு வீட்டு போய் சரி நான் நினைக்கிறேன். 12 மணிக்கு நீங்க உட்கார போறீங்கன்னா உட்காந்து ஏறிட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய ஆராதனை அது அக்கிரமம் தான். எதுல அக்கிரமம்? உலகத்தை செய்யறதுலாம் பாவம், விசுவாசம் செய்யறதுலாம் அக்கிரமம். சொல்றது புரியுதுங்களா? அந்த ஆண்டவர் மற்ற யாரும் சொன்னாரு, நீங்க கேட்பீங்க எப்படி அது அவன் அக்கிரமம் செய்ய மாட்டானா? உங்களை பார்த்தா சொன்னாரு, உலகத்தை பார்த்து சொல்ல அக்கிரமம் செய்யறாரு. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று என் நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று என் நாமத்திலே பிசாசுகள் துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்றாங்க? கோட்டு போட்டு டை போட்டு வந்து கை வச்சுட்டு
சிஸ்டர் ரொம்ப நாள் ஆர்வம் விலகிறது நான் பார்க்குறேன். இது போகுது அது போகுது புள்ளின்னு சுற்றிக்கிறான். அக்கறை வெளியே போடாது. அல்லேலூயா. அது ஒரு விசுவாசம். ஐயா நான் இது பார்த்தேன் அது பார்த்தேன் பார்த்து போன வெள்ளை நினைச்சு கருப்பாடு நினைச்சு எப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லி என்ன பண்ணுறீங்க? சீட்லாம் போடுறீங்க. நீங்கள் பசுத்தமாக இருந்தால் முன்னாடி எதுவும் வராது. அக்கிரமம் செய்ய இவங்களெல்லாம் புலவர்களெல்லாம் பார்த்து இவங்க தூங்கும் போது ஐயா வெள்ளையா வானத்துக்கு ஏசப்பா வயிற்றுல வந்து உட்காந்த மாதிரி இருந்ததுயா. இது யாராவது சிறுவை பார்த்து வந்து ஆசி வச்சாண்ட அதோடய நாம வந்து தூங்கிருக்கோம். அதோட வந்து இறங்கிருக்கோம். அது கதெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்து இதுமாரி வந்தியா அதுமாரி வந்தியான்னு சொல்லி என்ன பண்ணோம்? புளி விட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்பக்கூடாது. நீங்கள் அல்லேலூயா. உடனே நீங்க என்ன மறுநாள் அந்த அக்கா கூட ஏசப்பா வந்துக்கிறாங்க. அவங்க பசுத்தமாக இருக்கிறாங்களா? ஏசப்பா எப்போ வர எப்படி வருவார்னா வானத்தை பிடிச்சி கொட்டுவார். அப்பதான் ஏசப்பா கொடுக்குறாருன்னு தெரியும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். ராஜரீக குடும்பம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான வாழ்க்கை கர்த்தர் உங்களை வைப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மளை வைப்பாருங்க. இந்த பிசாசுக்கு முன்னாடி நீங்க என்ன வெக்கப்பட்டு போகணும், போகக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நான் அக்கிரமம் செய்யக்காரங்க யார் சொல்றாரு? உலகத்தை ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தா சொல்றாரு. ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தா சொல்றாரு. யார் பார்த்து சொல்றாரு? மணி ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து பேய் ஓட்டு பிசாசு ஓட்டுறவனை பார்த்தா தான் பண்றாரு சொல்றாரு. அக்கிரமம் செய்யக்காரங்க. அப்ப அக்கிரமம் யார் பண்றது? 9 மணிக்கு வரலன்னா அது 9 மணிக்கு சபைக்கு வரலன்னா என்னமா அக்கிரமம். ஜபம் பண்ணலன்னா அது அக்கிரமம். பைபிள் படிக்கலன்னா அது அக்கிரமம். சபையினுடைய ஆக்டிவிட்டிஸ்ல கலந்து கொள்ளாதுனது அக்கிரமம். தேவனுக்கு பணி செய்யாதுனது அக்கிரமம். இது வரைக்கும் நீங்க நினைச்ச அக்கிரமம் வேலை போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்றது தான் அக்கிரமமே. கை தட்ட மாட்டீங்களா? எழுதுயா கவனிங்க. அக்கிரமத்தை கூட கை தட்டுறது நீங்க தான். அல்லேலூயா. அக்கிரமம் பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க, கை என்ன பண்றீங்க? தட்டுறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் சொல்றாரு அக்கிரமம் செய்யக்காரனை விட்டு. அப்போ ஆண்டவர் சொல்ற மாதிரி நாங்க நடந்து கூடாதுங்க. அவர் சொல்ற பிரகாரம் நீங்க செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கான வாழ்க்கை ஒரு 5, 6, 7 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு கடந்து பார்த்தா தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22. அதாவது உங்க போன்ல எப்படி நீங்க தேவையில்லாத ரிஜெக்ட் பண்றீங்களோ அது போல பிசாசை உங்க வாழ்க்கையில இருந்து டெலீட் செய்து விடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரிஜெக்ட் ஆர் டெவில். பிசாசை நீங்கள் துரைத்து விட வேண்டும் அல்லது ரிஜெக்ட் பண்ண வேண்டும் அல்லது சேர்க்க கூடாது. அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுற எல்லாவற்றையும் விட்டு விலகு. சீட்டாடுறாங்களா? விட்டு விலகு. குடிக்கிறாங்களா? விட்டு விலகு. உனக்கு ஆண்டவருக்கு விரோதங்களா காரியம் பண்றாங்களா? விட்டு விலகு. ஆபாசமான வார்த்தைகளை பேசுறாங்களா? அங்கிருந்து விலகு. கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசுறாங்க, அங்கிருந்து விலகு. ஐயா நான் யாருக்கிட்ட சேரதில்ல ஐயா. 100 நாள் வேலை பண்ண மாட்டேன், ஊருக்கு அதாச்சு வந்துடும் ஐயா. அதாவது 100 நாள் வேலையில் போயிட்டு உட்காந்து கதாரிக்கிற நேரத்தில் ஒரு மாஸ்டர்ல போய் முட்டி போட்டு அதை ஏன் இவங்களால பேசினா அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு உனக்கு நேரம் கிடைக்காது. வீட்டில் 100 நாள் வேலை தான் உனக்கு வேலை நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு மாஸ்டர்ல முட்டி போட்டு ஜபம் பண்ணிப்பாரு. அந்த நேரம் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தீங்களா? 1 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. முட்டி போடுதாலோ உட்காந்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க சப்பத்தை கேட்பாரு. வேலையில போறீங்களா? சாப்பிட்டு 1/2 hour சாப்பாடு விடுறானா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் புனிதமான நேரம் ஆண்டவர் விரும்புகிறார். பரவாயில்ல, இந்த நேரத்தில் கூட எனக்காக ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலைக்கு போறீங்களா? மாசத்துக்கு 1 நாள் லீவ் எடுத்து ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணிக்கிறீங்களா? பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க தான் இப்போ சம்பாரிச்சு வீட்டு ஃபுல்லாக சேர்ந்துருக்கீங்க. பழைய தருவான்னு இருக்குது. இப்போ நீங்க போற 1-2 கட்ட இருந்தீங்கன்னா அந்த வாசல் மூடுறோம்.
அல்லேலூயா. சூட்கேஸ் 2 கட்டு கம்மியா இருக்குது. இப்போ நீங்க ஒரு நாள் போய் அதை சம்பாதிச்சு வந்து சூட்கேஸ் ஃபுல்லா வச்சு சுத்த போறீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வெடியில, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, ஓடி ஓடி நேரத்தை கண்ட சுத்தி போடு. அல்லேலூயா. நீ வாழ்நாளெல்லாம் சம்பாதிக்க முடியுது, ஒரே நாள் தருவ கடவுளை தட்டுங்க. அதை சொல்ற வாழ்நாளெல்லாம் நன்மைகள் எல்லாம் திருப்தி ஆக்குங்க. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பரவலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுற எல்லாவற்றையும் விட்டு விலகு. பொல்லாங்காய் தோன்றுற எல்லாவற்றும் விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுறதோ, நண்பரா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தருக்கு உறவினா பண்ண புதுப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34:14 வாசிங்க. தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகி நன்மை செய். அல்லேலூயா. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. பா உங்களுக்கு பிறந்த வந்து என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிறந்தான ரஞ்சித்துக்கு பிறந்த வந்து என்ன பண்றான்? தானா அவனை பாடுறான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எல்லாம் பிறந்த வந்து என்ன பண்றீங்க? ஸ்ரீகுனுக்கு பிறந்தவங்க ரோட்ல கேட்க வர்றாங்க. அதான் பிரவீன் வரலையா? பிரவீன் எங்கேயோ ஒரு கேட்க வெட்டுறேன் சர்ச்சில். மனுஷனு குருன்னு வர்றான், ரோட்ல பைக்கில் வச்சு ஒரு கேட்க வெட்டுறாங்க. அங்கே என்னடா பைக்கில் ஓட்டுறாங்க, எனக்கு ஸ்கூலாக வேங்க வச்சுக்கிறாங்க. இல்லையா? கவனிங்க, கேட்க வெட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த வசனம் சொல்லுது, வாசிப்பா வாசிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். இப்போ அவங்க என்ன பண்ணுவான்? ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஒரு கேட்க ஒரு 500 ரூபா கொடுத்து அவனுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி தரணும். எவ்வளோ ஆச்சு கணக்கு போட. அப்போ தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை என்ன பண்ணு தொடர்ந்து கொள். அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணாடுன்னா, அவனுக்கு சரக்கு வாங்க வீட்டுல அவனுக்கு வாங்கி தராத, அவனுக்கு பிறந்தாங்க இருக்கு சொல்லாத. ஒரு பையன் அரிசி எடுத்து 2 கிலோ போட்டு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஒரு பேஸ்ட் ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு எண்ணெய் பாக்கெட்லாம் போட்டு ஒரு 3000 செலவு பண்ணி காலையில் எழுந்து குளிச்சுட்டு என்ன வந்து ஜெபம் பண்ணிக்க இல்லையோ, நீ சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அது மக்களுக்கு நீயா கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. நீ நன்மை செஞ்சனா சமாதானத்தை தேட முடியும், அப்பதான் அதை நீ தொடர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். நாங்கள் செய்யாத சொல்லல, செய்யறது தான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 1:16 வாசிங்க. உங்களை எப்படி கழுவ முடியும்? உங்களை எப்படி கழுவ முடியும்? உபவாசம் கழுவி சுத்திகரிங்கள் உங்களை. தீமையை விட்டு விலகுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. முதல் சொல்றாரு தீமையை விட்டு விலகுன்னு சொல்றாரு. இரண்டாவது சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைத்து வாழ்வடைய மாட்டான், அவங்களை அறிக்கை செய்து விட்டு இருக்கிறவன். ஐயா முதல் சொல்றேன், உங்க சமாதானம் போனோம் அப்படின்னு சொன்னா, உன் பிறந்த நாளுக்கோ இல்லை உங்க வீட்டில் நடக்கிற நல்ல நாளுக்கோ மக்களுக்கு நன்மை செய்யுங்க, அதை தேடி தொடர்ந்து கொள்ளுங்க. பாவத்தை விட்டு விலகு, தீமையை விட்டு என்ன பண்ணுங்க விலகுங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது பாவத்தை விட்டு விலகுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண அப்படின்னு சார், பாவங்களை மறைக்கூடாது, அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கத்தை பற்றி கொண்டு என்ன பண்ணுங்க போங்க. அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்? பாவத்தை தெரிவிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் மறைக்காதபடிக்கு அவரிடத்தில் சொல்லும் போது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றேன், பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அவர் அறிக்கை செய்து விட்டு விட்டுறோம் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. சங்கீதம் 37:8 வாசிங்க. கோபத்தை விட்டு விடுங்கள்.
சங்கீதம் 36 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ரெண்டு இருக்குது, கோபம், எரிச்சல். கோபம்னா என்ன பண்ணுறது? கேட்டா எத்தனை என்ன பண்ணுறது? திட்டுறது கோபம், கத்தியத்து வெட்டுறது எரிச்சல். அது விட விடாது. நீ போகும்போதெல்லாம் என்ன பண்ண தூண்டினே இருக்கும் எரிச்சல். அல்லேலூயா. அதான் ஜெபம் பண்ணும்போது எரிச்சல் ஆவிகள். இப்போ நீ ஒரு வாட்டி கோபத்தில் சண்டை போட்டு வந்துருப்ப, நீ மறந்துட்டு இருப்ப, ஆனா அவன் நோட்னா இருப்பான், நீ எங்க போற நோட் பண்ணா இருப்பான். அதான் சொல்ற எரிச்சல். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, எரிச்சல் என்ன பண்ணக்கூடாதான், நம்ம வரக்கூடாதான். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. கோபம் வேற, உக்கிரம் வேற. அல்லேலூயா. கோபம்னா சும்மா திட்டிட்டு விடுறது கோபம். உக்கிரம்னா என்ன பண்றது? பின்னாடி ஒன்று எப்படிலாம் வகை தேடி சுட்டி தெரியுன்னு சொல்றது போறதுலாம் உக்கிரகம். அல்லேலூயா. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு என்ன பண்ண வேண்டாம், விட்டு விட வேண்டாம். அல்லேலூயா. உங்க குழந்தைகள் இடத்துல, உங்க மனைவி இடத்துல, உங்க தகப்பன் இடத்துல, தாயார் இடத்துல, உங்க குடும்பத்தில் இடத்துல, அண்ணன் தம்பி இடத்துல, மக்கள் தங்கச்சி இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு நீ ஜபம் பண்ண, உன் ஜபம் எங்க இருக்குமா? ஒப்பில இருக்கும். அக்கிரமம் பண்ணிட்டு ஆண்டு விரோதமா செஞ்சுட்டு நீ அன்னதானம் போட்டாலும் நீ எது போட்டாலும் ஆண்டு ஏற்றுக்க மாட்டாரு. அவர் வயலில் நடக்கிறது தான் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதில் கோபத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான்காவது சொல்ற சண்டையை விட்டுணுமா, நீதிமொழி சொல்ற 15-18 வாசிங்க. கவனிங்க, சண்டையின் ஆரம்பம் மதவை தெரிந்து விடுவது போல இருக்கும். அதில் விவாதம் எழும்ப என்ன பண்ணு, அதை விட்டு விடு. அல்லேலூயா. இப்போ கோட்டையில் டேம் திறக்க போறாங்க, திறந்துட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்றுப்பியா? திறக்க போறாங்க தெரிஞ்சோம் என்ன ஆச்சுன்னு போயிடும். அது போலதான் கோபத்துக்கு முன்னாடி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்க முடியாது, நம்ம வாழ்க்கை அழிஞ்சிடும். அல்லேலூயா. சண்டையின் முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்து நிற்க முடியாது. கோஷ்டிகள் முன்னாடி நம்ம எடுத்து நிற்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, அதனால யாராலும் எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறீங்க. ஒவ்வொரு மனசுல தான் இருக்கும். அது யார் தெரியுமா, என் பின்னணி என்ன தெரியுமா, நான் எப்படி பட்டேன்னு தெரியுமா, என்னுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? ஐயா, எப்படிப்பட்டவன் யாரா இருந்தாலும் வெளியில வச்சுக்கணும். அதாவது ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றது கேட்டுங்க. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பதவி, உங்க பணம், உங்களுடைய போஸ்டிங்கு, உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை, உங்களுக்கு வெளியில இருக்கிற கணம் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்ட காமிக்கக்கூடாது, மனைவி கிட்ட, குழந்தைகள் இடத்துலயோ, அப்பா அம்மா கிட்ட காமிக்கக்கூடாது. நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க தான், எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்கு தகப்பனா தான் இருக்கீங்க. அதனால உங்களுடைய உடைய கழட்டி வைக்கிறல்ல, உன்னுடைய வேலைக்கு போயிட்டு நீங்க வரீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்துட்டோம்னா நீங்க அந்த குடும்பத்தினுடைய இதெல்லாம் மாறிடணும். வெளியில இருக்கிற எல்லாருக்கும் உள்ள போடக்கூடாது. அதே மாதிரி சகோதரிங்க, உங்க அம்மா வீட்டுல இருக்கிற பிரச்சனை, உங்க அப்பா வீட்டுல இருக்கிற பிரச்சனை, எவன் பிரச்சனை இருக்கிற வீட்டுல பிரச்சனை, பிசாசு அப்படி அது மூலமா தான் வரும். அல்லேலூயா. அதாவது உங்க ரெண்டு பேரும் குடும்பத்துல நடந்த அதை மட்டும் பேசுங்க. அங்க என்ன பண்ண, அங்க சொல்லுவீங்க, அவன் எங்க தம்பி இது மாதிரி ஆயிடுச்சான், எங்க அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சான்னா அவனுக்கு மைண்ட்ல டென்ஷன் ஆகும். அதை பத்தி பேசுவோம். எப்படி என்ன ஆச்சுன்னு மாறுவீங்க. அதெல்லாம் வேணாம். பிரச்சனை உங்களுக்கு உங்க மனைவி பிரச்சனையா வராதுங்க. உங்க வீட்டுல இருக்கிற, இந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் பிரச்சனையா வரும். அதெல்லாம் நோட் பண்ணிங்க. நல்லா பிரச்சனை என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி கை கொடுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேணா, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம் சொல்லுங்க. இன்னைக்கு 2 பேர் பேசினா கீழே போறீங்க, ஆயிடா சத்தியம் குடும்பம். அதான் மற்ற பிரச்சனையை உங்க குடும்பத்தில் பேசாதீங்க. அது ஆவிங்க ஸ்பிரிட் வருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஸ்பிரிட் வரும், ஆவி வரும். அந்த ஆவி என்ன பண்ண உங்களுக்கு தொடரும், சம்பந்தப்பட்ட ஆவிகள். யாருக்கு கதையும் பேசாதீங்க. குடும்பத்தில், பெட்ரூம்ல, வீட்டு ரூம்ல, ஹாலில் சந்தோஷமா உங்களை பற்றி, உங்க பிள்ளைங்களை பற்றி, உங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு அவனோட ஜெபம் பண்ணி குடும்பத்தை நம்ம நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. குடும்பம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண காட்டி போறீங்க.
சாப்பிட்டீங்களா? கை பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் குழந்தைங்க நினைக்க வச்சுட்டு நீ நம்ம தூங்க போறோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரு, அது நன்றி சொல்லுங்க, ஜெபம் பண்ணி தூங்குங்க. நல்ல நின்று வரும், நல்ல சமாதானம் இருக்கும். காலையில் போறீங்களா, குடும்பத்தோட ஏந்தினா ஒரு 5 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் கொலோசியர் 3:8 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. துர்க்குணத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமான ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவருக்கு பட்சபாதம் இல்லை. கவனிங்க, கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது குடும்பத்துல. அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிறாரு. இப்போ உன்னோட அசிங்கமா திட்டு 1 லட்சம் பணம் கொடுத்து வாங்கிப்பீங்களா? நம்மளே ஒரு பணம் வேணா, ஒரு சோரம் வேணா, உங்க எதை வேணா நான் சொல்லி தூக்கி போட்டு வந்துடுவோம். அப்போ பணம் ஒருத்தவங்க திட்டிட்டு வேற கொடுத்தா கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது போல நீங்க மற்ற ஏசப்பா பிள்ளைங்களை திட்டி விட்டு நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால அடுஞ்சொற்களை என்ன பண்ணுங்க, விட்டு விடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. லாஸ்டா வாசிங்க 1 பேதுரு 2:11. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்கிறது மாம்ச இச்சை, இதை விட்டு தூக்கி போடுங்க, வாழ்க்கையில நல்லா இருக்கு. அல்லேலூயா. மாம்ச இச்சை கண்ணில் பார்ப்போம், உடம்புல இறங்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பேச தோணும், அதை அனுபவிக்க தோணும், எல்லாம் செயல்படுத்த முடியும். அடிக்ட் ஆக்கி விட்டுருவோங்க, அடிமை ஆக்கி விட்டுரும். நீங்க யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ அடிக்கடி நம்ம சொல்றோம், நான் யாருக்கும் அடிமை வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? யாருக்கிட்டே அடிமை வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற நீ உன் வாழ்க்கைய பிசாசு சொல்றதெல்லாம் கீழ்படுத்தி செய்றீங்களே, பிசாசு சொல்ற பாவத்தெல்லாம் செய்றீங்களே. ஏன்? அல்லேலூயா. பிசாசு செய்யற பாவத்தெல்லாம் செய்றீங்களே, அது ஏன்? அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, பாவத்தை விட்டு விலகு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்து சொல்றாரு. அப்போ 7 காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 7 காரியங்களை உங்க வாழ்க்கையில் சரியா நடந்துக்கனா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. தீமையை விட்டு விலகுங்க. தீமையை விட்டு விலகினா மட்டும் போதாது, நன்மை செய்யணும். அதை ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறாரு. பாவத்தை விட்டு விலகுங்க, இரக்கம் பெறுவீங்க. விலகினா மட்டும் போகாது, அறிக்கையிடணும். நிறைய பேர் என்ன பண்ற தப்புனா, நான் பாவத்தை விட்டேன், அறிக்கை செய்யறது. அல்லேலூயா. பாவத்தை விட்டுடணும். அல்லேலூயா. யாரும் என்ன பண்ணக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. சண்டையை விட்டுடணும். சண்டை எப்படின்னா மதுரை திறந்து வருது போல இருக்குமா, சண்டை இருந்தால் நிறைய அழிவு வாங்க நம்ம பார்த்துக்கணும். துர்குணத்தை விட்டு விடுங்க, கசப்பு போறாம துர்குணம் எல்லாருக்கும் விட்டு விடுங்க. கடும் சொல்லி விட்டு விடுங்க. கடுமையான வார்த்தைகளை பார்த்து என்ன பண்ணாதீங்க, திட்டாதீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்க சரீரத்தை காப்பாற்ற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படி சொல்றாரு. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா இதெல்லாம் விட்டா ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் விடாம நீ எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும், நீ எவ்வளோ நாள் குடி அமர்ந்தாலும் கர்த்தருக்கு பயப்படாத, என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமும் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வசனம்